தேங்க்ஸ் லாட் கைஸ். அண்ட் என்னோட மியூசிக் டீம் நான் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவங்க இல்லாமல் இந்த படம் நான் முடிச்சிருக்க முடியாது. அவங்க யாருன்னா வேறு யாரும் இல்லை, என்னோட காலேஜ் பேண்ட்மேட்ஸ் தான். அப்படியே நான் மட்டும் காலேஜ்னு வரலைங்க, மியூசிக் டீமே காலேஜ்னு தூக்கிட்டு வந்துட்டேன். ட்ரம்மர் கிட்டாரிஸ்ட் எல்லாம் வாங்க வாங்க வா வா. ஸோ அது கொத்தா வந்தோம். மணினா ஓகே சொன்னார், ஓகேப்பா பண்ணுப்பா அப்படின்னு சொன்னார். முழுசாக நம்பினார். ஸோ படம் இன்னைக்கு அவர் ஒர்க்ஸ்லாம் பார்த்துருக்காரு. நான் இந்த படம் வந்து அவர் முடித்தோடனே ஸ்டோரி முடித்தோடனே என்னை கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி. நான்லாம் ஷாக். ஆனால் என்ன நம்பி எப்படின்னு பண்ணலாம்ப்பா, உன்னை பற்றி தெரியும், உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ பண்ணுவ, சேர்ந்து பண்ணலாவா அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் கொடுத்த அந்த நம்பிக்கை, அவ பண்ண படம் சைன் பண்ணோம் நாங்கள். யா ஸோ ரீரெக்கார்டிங் டைம்ஸில் ஆக்சுவலி வந்து நான் யோசித்தேன், ஓகே எப்படி இருக்கும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம், ஒரு 2.5 hours ஃபிலிம்ஸ்க்கு ரீரெக்கார்டிங் பண்ண போகிறோம். உட்காந்தோன்னே தான் அப்படியே உடம்பு ஆடிடுச்சு. அப்படியே ஓகே ஒரு சீனுக்கும், ஆனால் ஒரு சீனுக்கும் எனக்கு கைட் பண்ணார். தம்பி இந்த மாதிரி இருக்கணும்ப்பா, எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனுக்கும் கைட் பண்ணி, படம் எனக்கு இப்படி வேணும்ப்பா, இந்த மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி, நான் பண்ணுற ஒரு ஐடியாஸ்லாம் இதெல்லாம் இருக்குப்பா, இந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி, படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எப்பவுமே என்கிட்ட துணையாக இருந்த டேரக்டருக்கு மறுபடியும் ஒரு நன்றி. அண்ட் கேமராமேன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ரெண்டு பேரும் ஒரு காம்போ மாதிரி அப்படி பக்கத்துலேயே இருப்பாங்க, தம்பி 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 தம்பி. ஸோ ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க படம் ஃபுல்லான்னு. அண்ட் எடிட்டருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 பாட்டு இருக்குது. ஒரு டைட்டில் சாங் இருக்குது, ஒரு அப்பா பொண்ணு சாங் அண்ட் ஒரு லவ் சாங் இருக்குது. ஸோ பாடல்கள் எழுதியவங்க யாருன்னா சிவசங்கர் சார், அப்புறம் உதயா அன்பழகன், அப்புறம் நம்ம ஜெகன் சார். 3 பேரும் 3 பாட்டுக்கும் அருமையான லிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் எங்கே ப்ளே பண்ணோம் முதல் கேட்குற கேள்வி லிரிக்ஸ் யாருப்பா அப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் லிரிக்ஸ். அண்ட் சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர் சத்யபிரகாஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், அண்ட் மை ஃப்ரெண்ட் வருண் சந்திரசேகர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, டைட்டில் சாங். தேங்க்ஸ் லாட் கைஸ். அண்ட் என்னோட மியூசிக் டீம் நான் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவங்க இல்லாமல் இந்த படம் நான் முடிச்சிருக்க முடியாது. அவங்க யாருன்னா வேறு யாரும் இல்லை, என்னோட காலேஜ் பேண்ட்மேட்ஸ் தான். அப்படியே நான் மட்டும் காலேஜ்னு வரலைங்க, மியூசிக் டீமே காலேஜ்னு தூக்கிட்டு வந்துட்டேன். ட்ரம்மர் கிட்டாரிஸ்ட் எல்லாம் வாங்க வாங்க வா வா. ஸோ அது கொத்தா வந்தோம். மணினா ஓகே சொன்னார், ஓகேப்பா பண்ணுப்பா அப்படின்னு சொன்னார். முழுசாக நம்பினார். ஸோ படம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு படமாக வந்திருக்கு இப்போ. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தட். தேங்க்யூ ஸோ மச். எங்களோட அழைப்புகளுக்காக வருகை தந்திருக்கும் சிவி குமார் சார், ஆரி சார், மகேஷ் சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அதுபோக என்னோட படக்குழுவினர் அனைவருக்கும் நன்றி. என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டாக இருந்தாங்களோ அதே அளவுக்கு இன்றைக்கி இங்கே ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க எல்லாருமே பிஸி ஆர்டிஸ்ட். வேளாரமூர்த்தி அப்பாவாக இருக்கட்டும், ஸ்ரீரஞ்சனி மேடமாக இருக்கட்டும், தீபாக்காவாக இருக்கட்டும், எல்லா பழக்கற்பை ஐயாவாக இருக்கட்டும், இந்த எலெக்ஷன் நேரத்தில் கூட பயங்கர பிஸியிலேருந்து எனக்காண்டி டைம் ஒதுக்கி வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய மிக்க நன்றி. இது போக என்னுடைய நாயகன் தமன்குமார் அவருக்கு, நிகிதா, சிவசேனாதிபதி, அருண், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. முக்கியமாக ஒரு ஆளுக்கு நான் நன்றி சொன்னோம்னா, இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்னுடைய தயாரிப்பாளர் எனக்கு கொடுத்த வாய்ப்பு. ஏன்னா வாய்ப்பு தேடி அலையும் போது நம்மளை எல்லாரும் பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கும். ஆனால் இவர் என்னை நம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அழகர் சாருக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய டிஓபி கேஜி ரதீஷ், அவர் தான் இந்த படத்தோட இன்னொரு தயாரிப்பாளர். இந்த படத்தோட கதையை போய் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். கேரளாவில் ஒரு இயக்குனருக்காண்டி இந்த கதையை எழுதிட்டு கொண்டு வந்து குடும்பச்சி அப்படின்னாரு. கொண்டு போனேன். கதையை கேட்டவர் இல்லை, இந்த படத்தை நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முன் வந்தார். அதுக்கப்புறம் அழகர் சார் வந்தார். அழகர் சார் தொடர்ந்து வந்தோடனே இந்த படம் ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, சின்ன பட்ஜெட் அப்படின்றதுக்காண்டி என்னை போட்டு இருக்காமல், உங்களுக்கு என்ன வேணும், இது வேணுமா, சரி ஓகே உங்களுக்கு என் நிலைமை தெரியும், பார்த்து நல்லா பண்ணுங்க, அவ்வளோதான் இருந்துச்சு அவருடைய விஷயம்.
பெரிய கஷ்டத்துக்கு நடுவில் கூட எதை பற்றி யோசிக்காமல் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து மதுரையில் எனக்கு ஃபுல்லாக ஷூட்டிங் முடிச்சு கொடுத்தாரு. அதுக்காகவே அவருக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லணும். நன்றி சார். எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் முடிஞ்சு எந்த அளவுக்கு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எல்லாரும் இன்னைக்கு மைண்டில் வைக்கிறதே அது ஒன்று தான், எப்படிப்பா படம் பண்ணியாச்சு, எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இந்த படத்துக்கு ஒரு டப்பிங் பேசுறதுக்காண்டி ஒரு கேரக்டருக்கு டப்பிங் பேசுறதுக்காண்டி கேபிள் சங்கர் சாரை நான் கூப்பிட்டுருந்தேன். வந்தாங்க, டப்பிங் பேசினாங்க. ஒரே ஒரு ஃப்ரேம் தான் பார்த்தாரு. உள்ளே வந்து நுழைஞ்சோன்னே ஒரு ஃப்ரேம் பார்த்தாரு. பார்த்துட்டு அடுத்தடுத்த ஷார்ட் காமிப்பா அப்படின்னாரு. இந்த ஷார்ட்லாம் காமிச்சிட்டு இந்த படம் முடிஞ்சோன்னே எனக்கு சொல்லு, பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அவர் வந்து ஃபைனல் படம் பார்த்தாரு. தனஞ்செயின் சாரை கூப்பிட்டு வந்தாங்க. இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் கேபிள் சாரும் ஒரு காரணம். அவருக்கு மிகப்பெரிய நன்றி. படத்தை தனஞ்செயின் சார் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு சரி ஓகே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகிற மாதிரி இல்லாமல் உடனே மறுநாள் உடனே கூப்பிட்டு இல்லைப்பா இதை வந்து வேறு மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை அவர் சொந்த படமாக எடுத்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்னா அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லணும். இதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் எனக்கு பத்தாது. ரொம்ப நன்றி சார். எங்கள் படம் எல்லாருக்கிட்டையும் இந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு. என்னை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே நிறைய பேர் சொல்கிறாங்க நல்லா வந்திருக்கு, நல்லா ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, ஓ தனஞ்செயின் சார்ட்டை வாங்கிட்டாரா படம் பெருசாகிடும் அப்படின்னு. இந்த படம் பெருசானதுக்கு காரணம் தனஞ்செயின் சாருடைய பேனர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான். அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. நல்லபடியாக இன்றைக்கி வந்து இந்த விழா எனக்கு இன்றைக்கி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. இன்றைக்கி படத்துக்கு ஒரு சென்சார் ஆச்சு. யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அங்கே 1 மணிக்கு சென்சார் ஆச்சு. அங்கே தான் இருந்தோம். அங்கே சென்சாரில் சொன்ன ஒரு வார்த்தை இந்த படம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது அவங்க சொன்ன வார்த்தைகள் இருந்துச்சு. நான் பார்த்த த்ரில்லர்லேயே இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குப்பா, கிளைமேக்ஸ் வேறு மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உலுக்கிருச்சு, 2வது என்னால் கணிக்கவே முடியல இதுதான் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பாராட்டினார். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. திருஷ்யத்துக்கு அப்புறம் நான் இதை ரொம்ப ரசித்து பார்த்தேன்னு சொன்னார். அந்த வேர்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கே மிகப்பெரிய நன்றி சொல்லணும் உங்களுக்கு. நல்லது. இதுக்கப்புறம் என்னுடைய படக்குழுவினர், என்னுடைய டெக்னீஷியன்ஸ், ஹோல் டெக்னீஷியனும் இந்த படத்துக்காக பெருசாக உழைச்சிருக்காங்க. பெருசானா நான் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப பெருசாக எல்லாருமே டைம் பார்க்கல, யாருமே நேரத்தை பார்த்து வேலை பார்க்கவே இல்லை. இந்த ஒரு நொடிக்காக அவங்க நேரத்தை ஃபுல்லாக செலவு பண்ணி தான் டே நைட்டு வேலை பார்த்துருக்காங்க. அதனால தான் இந்த படம் இந்த அளவுக்கு அவுட்புட் நல்லா வந்திருக்கு. அதுக்கு என்னுடைய டெக்னீஷியன் அனைவருக்கும் நன்றி. இது தாண்டி என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மருதாச்சலம் சாராக இருக்கட்டும், மருதுபாண்டி, அப்புறம் ரகுவரன், தண்டபாணி, நிறைய பேர் எல்லாருமே வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட் இந்த படத்துக்கு. அவங்க எல்லோரும் இருந்ததுனால தான் இந்த படத்தை வந்து நான் என்ன ஷெட்யூல் போட்டனோ அந்த ஷெட்யூல்குள்ளே முடிச்சுட்டு வெளியில் வர முடிஞ்சது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பட் அவங்களோட உழைப்பு பெருசு, அதுக்கும் நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு நொடி, அந்த ஒரு நொடி என்ன வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் மாறலாம், திடீர்னு நல்லது கெட்டது என்ன வேணாலும் மாறலாம். அப்படி ஒரு செகண்டில் ஒரு நொடியில் நடந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் கையில் எடுத்து, இது போக மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், நம்ம கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் எல்லாத்தையும் ஒன்றாக்கி இந்த ஒரு படத்தை பண்ணியிருக்கோம். திரைக்கதையாக நல்லா வந்திருக்குன்னு இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே என்கிட்ட ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசியிருக்காங்க. அதுக்காண்டி ரொம்ப நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை தரணும்னு நான் நம்புகிறேன். இதெல்லாம் தாண்டி இந்த படம் இங்கே நல்லா வந்துருச்சு அப்படின்னு இங்கே எல்லாருக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு விஷயம் இருக்குது, அது உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், வலைதள நண்பர்கள், நீங்கள் தான் இந்த படத்தை பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாத்தையும் தாண்டி சிறு படங்கள் நிறைய வெற்றி பெற்றதுக்கு காரணம் நீங்களாகவும் இருந்திருக்கீங்க. எனக்கு பார்த்துருக்கேன் நான் நிறைய, என்னடா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா திடீர்னு உங்களுடைய சப்போர்ட்டில் அந்த படம் பெரிய லெவலில் ஹிட் ஆனதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு நடிகையும் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. இந்த விழாவின் நாயகன் சஞ்சய் மாணிக்கம் இந்த படத்தை கொண்டு போய் கொடுத்தோன்னே ஒன்லி நைட்டில் மட்டும்தான் வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டாரு. காலையில் வரைக்கும் விடிய வச்சு ரீ ரெக்கார்டிங் முடிச்சு இன்னைக்கு மியூசிக்காகவும்
சாங்காகவும் எல்லாமே நல்லா வந்திருக்கு. அதுக்கு அவருடைய முழு சப்போர்ட் இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல. முதல் படம் அவர் இப்போ தான் காலேஜ்லேருந்து வந்திருக்காரு, அவரை நம்பி போய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்டாங்க. ஆனால் அவருடைய 2-3 சாங் நான் பார்த்துருக்கேன். அவரோட ஒர்க் எனக்கு தெரியும். அதனால அதை நம்பி நான் அவர்கிட்ட கொடுத்தேன். அந்த நம்பிக்கை வீண் போகவே இல்லை. நிச்சயமாக இந்த படம் வெளியே வரும்போது மியூசிக்காக அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்கும், படத்துக்கும் மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்குங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நன்றி. கருப்பையா வாங்கண்ணே, வாங்க 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 அண்ணே, வாங்கண்ணே. சரி சரி, பேர் விட்டுட்டாங்க, வேற ஒன்றும். சாரிண்ணே. கருப்பு நம்பியார் அண்ணன், அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு படத்தில். சாதாரண கேரக்டர்லாம் இல்லை, ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஆனால் பண்ணிட்டு ஓரமாக போய் நின்றுட்டாரு. ஆனால் இது நம்ம மேடண்ணே, யாரும் கூப்பிடலாம் இல்லை, நேரி வந்துடணும். சரி, ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வாய்ப்பளித்ததுக்கு. தனஞ்சயன் சார் ரொம்ப நன்றி சார். எனக்கு தமிழ் அவ்வளோ நல்லா வராது, ஏதாவது தப்பாக பேசிச்சுன்னா அது மன்னிச்சிடுங்க. இங்கே மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம், தேங்க்ஸ். இந்த படத்தில் என்னென்ன நான் சொல்லணும்னு நினச்சேன், அதெல்லாம் மச்சி சொல்லிட்டேன். அப்போ நானும் இங்கே ஓரமாக யோசிச்சேன் என்ன சொல்லலாம் என்ன பேசலான்னு. பைட்லாமில் இது முதல் படம், சின்ன கம்பெனி வந்திருக்கேன். ஆனால் தனஞ்சயன் சார் இந்த படத்தை எடுத்துகிட்டு எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கு. அதுக்கு நம்ம கேபிள் சங்கர் சார் தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. மற்ற எல்லாருக்குமே நன்றி. ஒரு விஷயந்தான், நிறைய பேர் கேட்டாங்க, டிஓபியாக நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டிருக்கேன், ஏன் இந்த படம் சூஸ் பண்ணீங்க, மீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஒரே ஒரு வார்த்தை தான், என் நண்பனுக்காக நான் பண்ணாமல் யார் பண்ண. தேங்க்ஸ். மேடையில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரொடியூசர் சார் கேஜி சார் அண்டு அழகா சாருக்கு ரொம்ப நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியே இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்ததோ அதே ஃபாஸ்ட் தான் படம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கும் நம்புகிறேன். தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சக படக்குழுவினர் அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எப்போதும் போல் தமிழில் தொகுத்து வழங்குகிற கவிதா அக்காவுக்கு சிறப்பு நன்றிகள், வணக்கம். இந்த மாலை வேளையில் இயக்குனர் சொன்னது போல் அனைவரும் எங்கள் படக்குழுவுடைய இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கிறதுல முதல்ல எனக்கு மகிழ்ச்சி. மணி ப்ரோ நாங்கள் அப்படி கூப்பிட்டு பழக்கமாகிடுச்சு. போன மேடையிலே சொல்லியிருந்தேன், இதற்கு முன்பாக அவரோட கண்மணி பாப்பாங்கிற ஒரு படத்தில் பாடல் எழுதியிருந்தேன். அந்த பாடல் வெளியீட்டு விழாவில் ஏறக்குறைய இதே டீம் தான் நாங்கள் அங்கே பார்த்தது. அதில் சொல்லியிருப்பேன், நாங்கள் இந்த படத்தில் ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம்னு. என்ன சொல்லியிருக்கேன்னு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அதில் சொல்லியிருந்தேன். ஸோ அவர் வந்து எப்போவுமே ஒரு ஒரு கதைக்களம் வந்து பிடிக்கிறதுல நாட் படிக்கிறதுல ரொம்பவே தேர்ந்த ஒருத்தர். எதுக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். நம்ம லிரிக்ஸ் கொடுக்கும்போது தான் அப்படி தான் இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு தேர்ந்த ஒரு திரைப்படத்தை கொண்டு வந்திருக்காருன்னு தெரியுது. இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு படத்துடைய பாதி நேரம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் எந்த விஷயத்தையும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ நிச்சயமாக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் தேட்டருக்கு போய்ட்டு. இந்த படத்தில் வந்து நான் ஒரு முக்கியமான கதைச்சூழல் பாடலை எழுதியிருக்கிறேன். சஞ்சய் மாணிக்கம் அவர்கள் இசையில். சஞ்சய் வந்து என்னுடைய எத்தனை பாடல்களில் வந்து என்னோடய பாடல்களை அவர் பாடியிருக்காரு அப்படின்றதே எனக்கு தெரியல. அவ்வளோ கவுண்ட்லெஸ் நிறைய சாங் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நிறைய இசையமைப்பாளர்கள் அவரை பாடகராக பயன்படுத்தணும், அதே மாதிரி நிறைய இயக்குனர்கள் அவரை இசையமைப்பாளராக பயன்படுத்தணும், காசு கொடுத்து. அது முக்கியம். நான் ஏறக்குறைய வந்து நிறைய வீடியோஸில் பார்க்குறேன் தினந்தோறும்.
அதிகமாக பார்க்குற 2 பேருடைய ஸ்பீச் வந்து ஒன்று தனஞ்சயன் சார், இன்னொன்று பழக்கருப்பையா சார் அவர்கள். அதில் தனஞ்சயன் சார் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அந்த டைட்டில் வந்து எப்படி நொடி பொழுதில் நடக்கிற விஷயம்னு இயக்குனர் சொன்னதை கேட்டு அதை ஒரு நொடி அப்படின்னு மாற்றினதை பற்றி விவரித்து சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில். ஸோ இது எந்த அளவுக்கு அதோடைய யூஎஸ்பியை ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கிற அந்த நுட்பம் நுணுக்கம் எப்போவுமே அவருக்கு தெரியும். ஸோ அவர் கையில் அந்த படம் சென்றடைஞ்சுது அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய மகிழ்ச்சி. பழக்கருப்பையா சார் மேடையில் வச்சுட்டே சொல்லலாம், ஒரு நொடி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நொடியில் ஆட்சியும் மாறும். ஸோ என்ன வேணால் நடக்கும். அதனால் வந்து நிச்சயமாக அதை சொல்லலாம். அதே போல் வந்து தமன் ப்ரோ அவருமே வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்கிறத விட பேசுவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய பேஸ் வாய்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த வாய்ஸில் ட்ரெய்லரை பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே படம் வேறு லெவலில் வந்திருக்கு. எங்கள் டீம் அடுத்தடுத்த நிலைமைக்கு போகிறத வந்து எனக்கும் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. தமன் ப்ரோ 10 ஆரி ப்ரோ, ஆரி ப்ரோ 10 தமன் ப்ரோ. அந்த அளவுக்கு 2 பேரையும் விட்டால் சோஷியலில் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பிரித்து நினைஞ்சிருவாங்க. அவ்வளோ நாலேஜ் அவங்ககிட்ட இருந்து நான் பர்சனலாக நிறையா பேசியிருக்கேன். தமன் ப்ரோ கிட்டலாம் நான் அவ்வளோ நாலேஜ் ஷேரிங். ஆரி ப்ரோவோட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரையும் மீண்டும் மேடையில் பார்க்குறது. ஸோ என்னுடைய பாடல் வந்து மழை எனவே நீ வந்தாயே, மகள் வடிவில் நீ என் தாயே அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு எமோஷனல் சாங். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கதைச்சூழல் பாடலை அந்த சூழலை விளக்க முடியாத ஒரு ட்ராப்பான ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கு கொடுப்பாரு. அடுத்த முறை தயவு செஞ்சு காதல் பாடல் கொடுங்க. காதல் பாடல் கேட்டு அடம் பிடித்த பாடலாசிரியர்னு தம்பில் டைட்டில் போடுங்க. ஸோ நன்றி, அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சக படக்குழுவினருக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஊடக நம்மளுக்கு வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கொண்டு நன்றி. ஒவ்வொரு மேடையிலையும் அக்கா மற்றவங்களை பற்றி கவிதை நடிகளை சொல்லும்போது நமக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்மள ஒரு நாளாக இப்படி சொல்லிட மாட்டாங்களான்ட்டு இன்னைக்கு நடந்துட்டு. எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் சொல்லியிருந்தார். எங்கே நம்பிக்கை இருக்கோ அங்கே நிச்சயமாக அற்புதம் நடக்கும். இந்த தயாரிப்பாளர் இயக்குனர் மணிவர்மன் மேலே வச்ச நம்பிக்கை தான் இந்த படம் அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு. ஏன் அற்புதமாக வந்திருக்குன்னா, நான் 3 மாதத்துக்கு முன்னாடியே படம் பார்த்துட்டேன். அதனால தான் சொல்கிறேன், ரொம்பவே சிறப்பான ஒரு படம். சினிமாவில் வாக்கு கொடுத்து அதை சரியாக நிறைவேற்றுறது சும்மா சொல்லுவாங்க, நான் அடுத்த படத்தில் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அந்த இயக்குனர் அப்படி கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் ஒரு படத்தில் வேலை செஞ்சோம். அந்த படம் வரல, அப்படி ஒரு படம். அந்த படத்தில் வேலை செய்யும் போது ஒரு வார்த்தை சொன்னார். நான் அவரை இயக்குனரும்பே, அவர் என்ன கவிஞர் என்பார் அப்போவே. அப்போ என்ன சொன்னார்னா, நான் படம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாட்டு தரேன்னு சொன்னார். அன்றைக்கி சொன்னார், இன்றைக்கி செஞ்சுட்டார். ஸோ அந்த வாக்கு நிறைவேற்றுறவங்க வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புத்தக வெளியீட்டை பற்றி அக்கா சொன்னாங்க. பதட்டப்படாமல் தான் இருந்தேன். பழகருப்பை ஐயாவை பார்த்தோன்னே ஒரு பதட்டமாயிட்டு. பெரிய இலக்கியவாதி, அவருடைய இலக்கிய பேச்சுக்கும் இதுக்கும் நான் பெரிய அடிமை. அப்புறம் குற்றப்பரம்பரையுடைய மிகப்பெரிய ரசிகன் சார். நான் 2 வாட்டி படிச்சிருக்கேன் அந்த புத்தகத்தை. இருக்காங்க ஆரி அண்ணன், அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரான ஆள் யாருனாங்க, தனஞ்சயன் சார் தான். எங்கள் ஒருத்தர் சொல்லுவார், எப்போதும் ஏதாவது துருதுருன்னு பண்ணிக்கிட்டே இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவார். தனஞ்சயன் சாரை பார்த்தா அப்படி தெரியும், எப்போதும் பரபரப்பாகவே இருப்பாங்க. எனக்கு வாழ்க்கையில் அப்படி இருக்குன்னு ரொம்ப ஆசை. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாரும். அப்புறம் கேபிள் சங்கர் அண்ணன் மூலமாக இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு போச்சு. பேர்லேயே கேபிள் இருக்கிறனால கனெக்ஷனை கரெக்டாக கொடுத்துட்டாரு. பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதாவது மணிவர்மனுடைய இந்த வெற்றிக்கு வந்து ரொம்ப இது கொஞ்சம் காலதாமதமான வெற்றி தான். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, எந்த ஒரு தாமதத்துக்கு பின்னாடி ஒரு அற்புதமான காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணதாசன் சொல்லுவார், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மதம் பிடிக்கும், எனக்கு தாமதம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த தாமதம் வந்து உங்களுக்கு மணிவர்மன் மிகப்பெரிய வெற்றியும் ஒரு இதையும் கொண்டு வரப்போகுது. எனக்கு இங்கே எல்லாரும் நல்ல பரிச்சயம் தான், இயக்குனர் கூடுதல் பரிச்சயங்க, அதனால் அவரை பற்றி பேசுகிறேன். தனஞ்சயன் சார் சிவசங்கர் கூட சொன்னார். தனஞ்சயன் சார் ஒரு மேடையில் சொல்லும்போது சொன்னார், ஒரு வீடியோவில் சொல்லும்போது சொன்னார், இந்த நொடிங்க அதை ஒரு நொடின்னு மாத்திரக்காக நான் இயக்குனர்கிட்ட சொன்னேன், அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னார். இப்போ ஐயா வைகுண்டருடைய வாசகம் ஒன்று உண்டு, உன்னிலும் பெரியவனாக ஒருவனில் உயர்த்தி கண்டால் தன்னிலும் பெரியவனாக தலைத்தினில் இருந்து வாழ்வாய் அப்படின்னு ஐயா ஒரு வாசகம் சொல்லுவார். ஒருத்தங்க ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட நிச்சயமா ஏதாவது ஒரு உயர்ந்த பண்பு இருக்கும். அந்த பண்பை நாம பிடிச்சுக்கிட்டா அவங்கள மாதிரியே நம்மளும் உயர்ந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது அது வந்து மணிவர்மனுக்கு ரொம்பவே உண்டு. யார் என்ன சொன்னாலும் அதில் கரெக்டான விஷயம் இருந்தால் அதை அப்படியே கேட்ச் பண்ணி கரெக்டாக தன்னோட வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அப்புறம் சஞ்சய் தம்பி, நீ தான் அடுத்து அனிருத்து அடுத்த ரகுமான் பார்த்துக்க. எனக்கு 3 பிள்ளை இருக்குது. ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டுனாலும் நீ 3 பாட்டு வருஷத்துக்கு எனக்கு கொடுத்துடணும், இப்போவே சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது காதல் பாட்டு தான். அதனால காதல் பாட்டு இயக்குனர் நானே கேட்கல, அவரவே கொடுத்தாரு. நம்மளுடைய வெதர் அறிஞ்சு அவரே இந்த காதல் பாட்டு கொடுத்துட்டாரு. அதில் பாட்டு வாங்குறதுல வந்து ரொம்ப வித்தியாசமான ஆள். அவர் கொஞ்சம் வைரமுத்து ஐயாவுடைய ஊர் பக்கத்தில் ஒரு ஊருங்கிறனால அந்த சாயல் கொஞ்சம் வேணும். யுகபாரதி என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும், யுகபாரதி என்ன கொஞ்சம் சாயல் வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு பாட்டில் படுத்தி எடுத்து வாங்கினாரு. எனக்கு நல்லா வந்திருக்கு அந்த பாட்டு, நீங்கள் கேட்டு நீங்கள் தான் சொல்லணும். அதில் ஒரு வரி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு இயக்குனர் சொன்னார்.
அழகே உன் போல கஞ்சாட அப்படின்ட்டு ஒரு வரி வரும், அது ரொம்ப பிடிச்சதா சொன்னார், எனக்கு மறந்துட்டு இப்போ. மற்றபடி எல்லாம் சொல்லிட்டேன், எனக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். படக்குள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் பிஆர்ஓ வெங்கடேஷ் தம்பிக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். சஞ்சய் ப்ரோ, ஃபஸ்ட்டு எனக்கு இந்த பாட்டை பற்றி லைக் ஒரு நொடின்ற பாட்டு நான் எழுதியிருக்கேன். ப்ரிப்பேர்லாம் பண்ணல பேசுகிறதுக்கு, அதனால மன்னிச்சுக்கங்க. புரியல, கிட்ட போவா, சரி, மேலே தூக்கிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதனால் தெரில. ஸோ அதான் டேரக்டர் வந்து எனக்கு அந்த ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட மொத்த லைக் எப்படி இந்த படம் போகும் அப்படின்றத வந்து ஒரு ஒன்லைன் மாதிரி எனக்கு சொன்னார். ஸோ அதை வச்சு லைக் நான் ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணி அது மூலியமாக நான் அந்த பாட்டு எழுதினேன். ஸோ படத்தோட லைக் படத்தில் நடக்கிற மொத்த விஷயத்தையும் நம்ம வந்து இந்த பாடலில் வந்து சொல்லாமல் சொல்லணும், சட்டிலாக நம்ம வந்து அந்த மெசேஜை காட்டணுன்றதான் அந்த பாட்டோட மோட்டோ மாதிரி. ஸோ அப்படி தான் நான் எழுதியிருப்பேன். எல்லாரும் கேளுங்க, அதுக்கு மேலே எதுவும் தெரில. அனைவருக்கும் நன்றி. இந்த ஒரு நொடி திரைப்பட எப்படி அமைஞ்சிருக்குன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மேற்கு ஓரவாசலேருந்து ஆரம்பித்த கதை. அது நல்லபடியாக பெரிய நல்ல படம், சிறப்பாக தம்பி மணிவர்மன் டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு. தம்பி கேஜி கேமரா நல்லபடியாக பண்ணி முடிச்சிருக்காரு. இதை வந்து தனஞ்சயன் சார் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பாக பெரிய அளவில் கொண்டு போய்கிட்ருக்காரு. நன்றி, வணக்கம்.